ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லரிங் vlog தான். அது கூடவே ஸ்டிச் பண்ண முடியலை, ஸ்டிச் பண்ண ஒரு கான்சென்ட்ரேட் இருக்க மாட்டேங்குது, டயர்டாக ஃபீல் ஆகுது, பெயினாக இருக்கிறதுனால என்னால் ஸ்டிச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே இன்னைக்கு நான் என்ன ஒர்க் பண்ணேன், எப்படிலாம் அந்த ஒர்க் போணுச்சு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு 5 வயசு பொண்ணுக்கு நம்ம வந்து கவுன் ரெடி பண்ண போகிறோம். மாடல் வந்து கஸ்டமர் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு ஆன்லைன் ஆர்டர் தான். இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு கேட்டதால நம்ம இதுக்கு எல்லாமே வாங்கி வச்சாச்சு. இப்போ இதை கட்டிங் போடணும். இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது. ஒரு 2 டேஸாக ஒர்க் பண்ணலை. அதுக்கு முன்னாடி நாள் ஒர்க் பண்ணது தான். நேற்று ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணேன். ஆனால் க்ளீன் பண்ணலாம் எனக்கு டைம் இல்லை. கொஞ்சம் வெளியூர் போகிற வேலையெல்லாம் இருந்ததால் அப்படியே போட்டு போயாச்சு. ஸோ அதை வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரூம் ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவுனை வந்து நான் இன்றைக்கே கொரியர் பண்ணணும். அதனால் இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க்கும் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவுனோட கட்டிங்கும் முடிச்சாச்சு. ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து எல்லாமே கஸ்டமர் கொடுத்த ட்ரெஸ்ஸஸ் தான். நிறைய துணி நிறைய வந்திருக்கிறதால வைக்கவே இடம் இல்லை. ரூமில், ஹாலில் எங்கே பார்த்தாலுமே வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால் நான் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளியர் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக பக்கத்துலேயே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இங்கேயே வச்சுருக்கேன். மற்றபடி இன்றைக்கி வந்து நான் இந்த கவுன் ஸ்டிச் பண்ண போகிறேன்னா, எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ண போகுது. அவ்வளோதான் இன்றைக்கான ஒர்க்கு. இது முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இது வந்து நல்ல பஃப்னு இருக்கிற மாதிரி கவுன் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கே வந்து எப்படியும் ஒரு முடிக்கிறதுக்கு ஒரு 6 மணி 6:30 மணி அந்த மாதிரி ஆகிடும். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் அடிக்குது, அப்படியே மப்பாவும் இருக்குது. அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு. மப்பாவும் இருக்குது, வெயிலும் அடிக்குது. அந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. ஸோ தூக்கம் வர மாதிரி ஒரு கலந்த ஸ்டிச்சிங் தான் பண்ணணும் இப்போது. ஓகே, இப்போ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாட்டோட. காண கருங்குயில கச்சேரிக்கு வரியா 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 வரமே வரமே. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறோமா, அதனால் என்ன ஆகும்னா மனசுக்குள்ளே நிறைய யோசனைகள்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். சில நேரம் வேண்டாம், தைக்க வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தைக்கணும். நல்லா இருப்போம். பாடிலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடம்பு சரியில்லாமலாம் இருக்காது. நல்லா இருப்பேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்கு அலுப்பா இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா குத்துப்பாட்டு, அந்த மாதிரி குத்துப்பாட்ட போட்டுவிட்டு கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் குதூகலமா ஒரு மாரி இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்றது? கொஞ்சம் நல்ல ஃபீல் இருக்கும். எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்ல குத்துப்பாட்டா போட்டுவிட்டு, முக்காவாசி எனக்கு தெரிஞ்ச பாட்டு அந்த மாரி தான் போடுவேன். ஏன்னா, அப்பதான் அது கூடயே பாடிக்கிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது டைம் போறதே நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி ரொம்ப டவுனா இருக்கிற மாரி மனசளவுல ரொம்பவே நம்ம வந்து இல்ல நம்மளால முடியாது, நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி மனசளவுல ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அப்போ வந்து மோட்டிவேஷனல் சாங் தான். தமிழ்ல உள்ள மோட்டிவேஷனல் சாங்லாம் போட்டு விட்டுருவேன். அதுவும் மெயினா அந்த ஜென்ஸுக்கு உள்ளதெல்லாம் வரும்ல, அந்த மாரிலாம் போட மாட்டேன். லேடீஸ்க்கு உள்ளதா உமன்ஸ்க்கு உள்ள மோட்டிவேஷன் சாங் மாதிரி தான் போட்டுவிட்டு, அத கேட்டுக்கிட்டே தைக்கிறது. அத கேட்க கேட்க மனசு கொஞ்சம் தெளிவாகி, ஓகே நம்மளால முடியும் அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் தோணும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நான் வந்து என்ன பாட்டு போட்டுக்கிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் தேறி வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, நான் அதிக நேரம் பார்த்தீங்கன்னா, நைட் ஒர்க் தான் பார்ப்பேன். நான் டேல வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது, கிளாஸ்க்காக வீடியோஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி டைம்லயே வந்து இந்த மாதிரி தான் டே டைம் ஃபுல்லா அந்த மாதிரியே ஓடிடும். கால் அட்டெண்ட் பண்ணி பேசுற மாரி இருக்கும். அதனால டே டைம்ல எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளவா நேரம் இருக்காது. நைட் டைம்ல தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன், நைட்ல தான் அதிக ஒர்க் பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு 2 மணி, 1 மணி ஆனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போலாம் வந்து பயமா இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சாமி பாட்டு போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு தச்சுட்டு உட்காந்துருப்பேன். உண்மையா சொல்றேன், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஹெட்செட் மட்டும் போடாம மொபைல்ல பாட்டு வச்சுட்டு, ஸ்பீக்கர்ல வச்சுட்டு கேளுங்க. நல்லாயிருக்கும். கடைசியா நான் சொன்ன மாரியே டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 5:57 ஆகுது. ஸோ இந்த டைம்ல தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸ. ஸோ ஃபைனல் லுக் இதுதான்.
இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்ன்னு நெறைய யோசனைகள்லாம் தோணும். ஆனா, கஸ்டமர் லாஸ்ட்டா என்ன கேட்குறாங்களோ, அதுதான் நம்ம வந்து பண்ணி குடுக்க முடியும். அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி. ஸோ, இதுல வந்து ஃப்ரண்ட்ல எந்த டிசைனும் கிடையாது. இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு, நம்ம வந்து இத ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். குட்டியா ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஆ அதுக்கப்புறம் நெட் கிளாத்து, இந்த இடத்துல வந்து நெட்டு, சாட்டின், அதுக்கப்புறம் காட்டன். 3 லேயர்ல வந்து நம்ம வந்து இதுல பாட்டம்ல வந்து குடுத்துருக்கோம். ஸோ அது 3 லேயர் குடுத்தே நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு பஃப்ன்னு குடுத்துருக்கோம். ஏன்னா, நெட் கிளாத் வந்து ரொம்ப அதிகம். தேவையானத விட ரொம்ப அதிகமா வச்சிருக்கோம். அதனால தான் நல்லா பஃப்ன்னு இருக்கு. ஏன்னா சில பேருக்கு கேன் பிடிக்காது. நல்லா அ குத்துற மாரி இருக்கும். அதனால. இத வேற கொரியர் பண்ண போகணும். ஆனா, இப்பவே வந்து அப்படியே பாருங்களேன். இப்பவே வந்து செம்ம ஒரே பனிமூட்டமா ஒரே மப்பாவே இருக்கு. இந்த டைம்ல எங்க போறதுன்னு வேற தெரியல. பார்க்கணும். ஆனா கண்டிப்பா இன்னைக்கு கொரியர் அனுப்பியே ஆகணும். எந்த அளவுக்கு மப்பு. இது வந்து பக்கத்து வீட்ல புகை புகை போயிட்டு இருக்கு. அது இல்லாம வானத்த பார்த்தா கலரா தெரியும். மப்பு இருக்கிறது தெரியும். ஓகே. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட பேக் சைடு வந்து காட்டுறேன். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கு. அவங்க வந்து ஃப்ரண்ட் பக்கம் அவங்களுக்கு மாடலே காட்டல. பேக் சைடு மட்டும் தான் அவங்க வந்து மாடல் காட்டியிருந்தாங்க. இந்த மாடல்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெரிய போ வச்சு 2 நாட் தொங்குற மாரி இருக்கும். இது வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி. வேணுனா எடுத்துக்கலாம். இல்லன்னா வேணுனா வச்சுக்கலாம். இல்லன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சிருக்கேன். கொக்கி வந்து இந்த இடத்துல கட்டி விட்டுருக்கேன். நம்மளுக்கு தேவைப்படுற மாரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால. அது இல்லாம இது இல்லாம போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹிப்ல ரோப்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி ரோப் வச்சும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இத இழுத்து கட்டிட்டு, அதுக்கப்புறம் இத எடுத்து இப்படி மாட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் பேக்ல வந்து ஜிப் வச்சிருக்கோம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் ஜிப்பு. இது வந்து ஹார்ட் ஷேப்ல இது வந்து எதனால இப்ப இப்படி இருக்கு? கொஞ்சம் குறுகலா இருக்கிற மாரி இருக்குல்ல. இது எதனால இருக்குன்னா, இந்த பொம்மை சைஸ் வந்து பாப்பா சைஸ விட கொஞ்சம் சின்னது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அப்படி டைட் குடுத்து 2 பக்கமும் விரிஞ்சிச்சு. இந்த இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா லூஸா இருக்கும். ஸோ 2 பக்கமும் அழகா விரிஞ்சிச்சு அப்படின்னா, ஹார்ட் ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து மேட்ச் ஆயிடும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொக்கி குடுத்துருக்கோம். இந்த இடத்துல. கொக்கி குடுத்து பண்ணியிருக்கோம். நல்லா க்ளோஸ் நெக் வச்சு நம்ம வந்து இத ரெடி பண்ணியிருக்கோம். பேக்ல தான் கொஞ்சம் அதிக ஒர்க்கு. வேலைப்பாடு அதிகமே பேக்ல தான். ஸோ ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிட்டு. இந்த போவுல வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னுலாம் மடங்காது. ஏன்னா, இதில வந்து நான் கேன்வாஸ் குடுத்து நல்லா ஸ்டிஃப்பா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால அப்படியே வியர் பண்ண பிறகு மடங்கும் அந்த மாரி பயம்லாம் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து கேன் குடுத்து நல்லா செட் பண்ணியிருக்கோம். ஸோ, ஃபைனலா இத வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இத வந்து நம்ம கொரியர் பண்ணிட்டு, அடுத்து ஏதாச்சும் ப்ளவுஸ் ஒர்க் இது மாரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நம்ம பண்ணணும். கஸ்டமருக்கு வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ சென்ட் பண்ணேன். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஃப்ரண்ட்ல கொஞ்சம் பிளெயினா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா, அவங்க சொன்னது இப்படிதான். ஆனா, பிளெயினா இருக்கிற மாரி இருக்கு. அதனால எனக்கு ஹிப்பு கிட்ட கொஞ்சம் ஏதாச்சும் ஒர்க் பண்ணி குடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஆனா, இப்போ டைம் இல்ல. நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கன்னா, அதுக்கு தேவையான மெட்டீரியல் நான் வாங்கி வச்சிருப்பேன். இப்போ டைம் இல்லையே அப்படின்னு சொன்னேன். பரவால்ல எனக்கு நாளைக்கு கூட கொரியர் அனுப்புங்க. எனக்கு அதுகிட்ட மட்டும் ஏதாச்சும் வச்சு குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த லேஸ் வந்து வாங்கி நம்ம வந்து இதில அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இவங்க கேட்ட கலருக்காக மெட்டீரியல் பர்ச்சேசிங்க்கு ஒரு நாள் போயிட்டு வந்தாச்சு. திரும்ப இதுக்காக ஒரு நாள் போயிட்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துருக்கோம். எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். இருந்தாலும் கஸ்டமர சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல அதுக்காக இத வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து மறுநாள் காலையில நம்ம வந்து இத கொரியர் பண்ணி விடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.